ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது 10th CBSE மேக்ஸ். இதில் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 3.1ல் வந்து 4th சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 5th சம். இது ரொம்ப சிம்பிளான சம் தான். பாருங்க, எக்ஸசைஸ் 3.1ல் 5th சம். ஹாஃப் த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் கார்டன் கொடுத்துட்டாங்க. ஹாஃப்னா என்னது 1/2, ஓகேவா? முழு நம்பர் கொடுக்கல, ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப்னா 1/2. ரெக்டாங்குலர் கார்டன் ஹூஸ் லென்த் இஸ் 4m மோர் தென் த வித், ஓகேவா? லென்த் வந்து வித்தை விட 4 மோரா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு வித் பிளஸ் 4, ஓகேவா? இஸ் 36 மீட்டர். ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த கார்டன் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஃப் பெரிமீட்டர். பெரிமீட்டரோட நம்ம ஃபார்முலா பார்ப்போம் ஃபர்ஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க? டைமென்ஷன்னா லென்த்தும் வித்தும் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? லென்த் ஆஃப் த கார்டன் பி எக்ஸ், ஓகேவா? கேட்டிருக்கிறது என்னது? லென்த் வித். லென்த் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், வித்தை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டை தான் கண்டுபிடிக்க போறோம். இதோட ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் கிவன் பை த ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு 2 லென்த் பிளஸ் வித், ஓகேவா? ஸோ என்ன எழுதிடலாம்? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹாஃப். அங்க என்ன கொடுத்துருந்தாங்க? ஹாஃப் த பெரிமீட்டர்னு கொடுத்தனால ஆஃப். ஸோ என்ன எழுதிடலாம்? பிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? பிங்கிறத ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், ஓகேவா? இதுக்கு பதிலாக பின்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ பி எடுத்துட்டு என்ன போட்டுடலாம்? நீங்கள் 1/2 ஹாஃப்னு கேட்டிருக்கனால 1/2 2 லென்த் பிளஸ் வித்துன்னு எழுதிக்கோங்க. லென்த்துங்கிறது எக்ஸுங்கிறதுனால எக்ஸ்ன்னு போட்டாச்சு, வித்துங்கிறது ஒய்ங்கிறதுனால ஒய்ன்னு கொடுத்தாச்சு. உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க மீட்டர் என்னது? 36ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதை கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை வச்சு நம்ம ஒரு ரெண்டு ஃபார்முலா எழுத போறோம், ஓகேவா? சோ இது 36ங்கிறதுனால இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அங்க ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தது லென்த் இஸ் ஈக்குவல் டு வித் பிளஸ் 4. லென்த் இஸ் 4 மீட்டர் மோர் தென் இட்ஸ் வித்னு கொடுத்துருந்தாங்க. சோ அப்ப என்ன எழுதிடலாம்? லென்த் இஸ் ஈக்குவல் டு வித் பிளஸ் 4னு எழுதிடலாம். சோ லென்த்ங்கிறத நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? எக்ஸா கன்சிடர் பண்ணிருக்கோம். வித் என்னது? ஒய்யா கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ லென்த் இஸ் ஈக்குவல் டு வித் பிளஸ் 4 ஈக்குவல் டு இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 4 எழுதிடலாம். இதுக்கு பதிலாக எக்ஸ் போட்டாச்சு, இதுக்கு பதிலாக ஒய் போட்டாச்சு, பிளஸ் 4. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். வழக்கம் போல நம்ம இந்த கிராஃப் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கண்டுபிடிச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. எக்ஸ் இதுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா என்ன வரும்? 0 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. அப்ப என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ 36 இருக்கும். அப்போ ஒய்க்கு 0 கொடுத்தோம்னா ஒய்க்கு 0 கொடுத்தோம்னா எக்ஸ் என்னதான் இருக்கும்? 36 தான் இருக்கும், ஓகேவா? 36 ஈக்குவல் டு 0 ஷார்ட்டா எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 4, செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப என்ன பண்றோம்? எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 இந்த இடத்துல 4 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 4 மைனஸ் 4ங்கிறது இந்த 4 இங்க தூக்கிட்டு வந்தோம்னா 0 ஆயிரும், ஓகேவா? அடுத்து என்னது? 12. நீங்க என்ன வேல்யூனாலும் கொடுக்கலாம். இப்ப 12 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நீங்க எக்ஸுக்கு பதிலாக 12 கொடுத்தோம்னா இந்த 4 அங்கிட்டு போகும்போது மைனஸ் 12 மைனஸ் 4ங்கிறது 8 ஆயிரும். அதே இது நீங்க 4 இங்க வந்து வேற எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம். 12 தான் கொடுக்கணும்னு கிடையாது. இதுல ஒரு 6 அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். 6 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த 4 அங்கிட்டு போச்சுன்னா 2 ஆகும். அப்ப என்ன ஆகுது? y ஈக்குவல் டு 2 வரும். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்தாப்புல வரும். ஏன்னா இங்க 36 போடுறதுனால கொஞ்சம் ஓரளவு மீட் பண்ற மாதிரி மிட் பாயிண்ட் மாதிரி நம்ம கொடுத்துக்கணும், ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 36 வரைக்கும் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு இருக்கணும். எக்ஸ்லயும் ஒய்லயும் இருக்கணும், ஓகேவா? இங்க 0ல இருந்து 36 வரைக்கும் 4 8 12 16 20 24 28. இங்கேயும் அதே மாதிரி 0 4 8 12 16 20 24 28 36 வரைக்கும் வச்சாச்சு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 36 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இங்க 0 to 36னா இங்க வந்துரும், ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் 0 to 36. அதுக்கடுத்து 36 to 0. சோ அந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? இந்த இருக்கு, ஓகேவா? அடுத்து 4 to 0 எங்க இருக்கு? 4 0 இந்த இருக்கு, ஓகேவா? 4 to 0 4 0. அடுத்து என்னது? 12 8 12 இந்த இருக்கு, 8 இந்த இருக்கு, ஓகேவா? சோ என்ன பண்ண போறோம்? இந்த 4 0 12 8க்கு நேரா ஒரு லைன், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் இழுப்பேன், ஓகேவா? லைன் போட்டுக்கோங்க. இதுல அதே மாதிரி 0 36 36 0 இதுல நேரா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு இதுவும் கிராஃபும் கட் பண்ற இடம் தான் நம்மளுக்கு ஆன்சர். சோ இது எங்க கட் பண்ணுது? இந்த இடத்துல கட் பண்ணுது. சோ இதுல என்ன நம்பர் இருக்கு? 16. இதுல என்ன நம்பர் இருக்கு? 20. சோ 20, 16. எக்ஸ்ல என்னது? 20, ஒய்ல என்னது? 16. சோ எக்ஸ்ங்கிறது 20, ஒய்ங்கிறது 16, ஓகேவா? அப்ப என்ன எழுதலாம்? லென்த் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்ததுனால 20 மீட்டர்னு எழுதிடலாம். வித்த நம்ம ஒய்ன்னு எடுத்திருந்தனால 60 மீட்டர்னு எழுதிடலாம், ஓகேவா? இப்ப இந்த மாதிரி கிராஃபிக்கல் மூலமா கேட்டது, கிராஃப் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும், ஓகேவா? சம் அவ்வளவுதான். இதுல டேபிள் நீங்க வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து ரெண்டு லைன் வந்து கட் பண்ற மாதிரி நீங்க வந்து லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்.
1/2 அங்க கொடுத்திருந்தாங்களா ஹாஃப் பெரிமீட்டர். ஸோ 1/2 P is equal to 36 கொடுத்திருந்தாங்க. ஸோ P is equal to 36 இந்த 1/2 அங்கிட்டு போகும்போது இன்ட்ல போயிடும். இன்ட்டு 2/1 மாறும். இன்ட்டு 2/1 1 போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டினாலும் ஒண்ணுதான். அப்ப P is equal to 72 உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப என்ன எழுதிடலாம் நீங்க 72 is equal to இந்த ஈக்குவேஷன்ல எழுதிடலாமா? இந்த இருக்கா 72 is equal to 2 length plus width எழுதிடலாமா? ஸோ என்ன வரும் 72 is equal to 2 length plus width. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனுக்கு போயாச்சா எழுதியாச்சா? இப்ப லென்த்ங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லென்த் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 4 மடங்கு அதிகமா இருக்குமா வித்தோட. அப்ப W+4 எழுதிடலாமா? இந்த 72 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. லென்த்துக்கு பதிலா W+4 பிளஸ் அந்த W அப்படியே ஆல்ரெடி ஒரு W இருக்கு. அப்ப WWனா 2W. Wங்கிறது வித், Lங்கிறது லென்த். ஓகேவா? நான் ஷார்ட் எழுதிருக்கேன். 2W+4 வந்துருமா? அடுத்து பாருங்க 72 அப்படியே வச்சுக்கோங்க. 2 into 2W 4W, 2 into 4 8. ஓகேவா? அப்புறம் இந்த 4W மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த 72 இருக்கும். இந்த -8ங்கிறது அங்கிட்டு போகும்போது +8ங்கிறது அங்கிட்டு போகும்போது -8 ஆயிரும். அப்ப என்ன வரும் 4W is equal to 72 - 8 64. அப்ப W is equal to 64/4. அப்ப W is equal to 16 M. ஓகேவா? M போட மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க இந்த இதுல பாருங்க இப்ப W வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம டைரக்டா என்ன எழுதிடலாம்? இந்த அங்க கொடுத்திருக்க சம்ல கொடுத்திருக்கிறதுல அப்ளை பண்ணிடலாமா? லென்த் is equal to W+4 அதுல அப்ளை பண்ணுங்க. Wக்கு பதிலா 16 போடுங்க. 16 + 4 20. லென்த் வந்து 20. Wங்கிறது வித்ங்கிறது 60. ஓகேவா? சோ இந்த மாதிரி கிராஃப் மூலமா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா ஷார்ட்டா ஒரு 2 மார்க்கோ என்னமோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஷார்ட்டா இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? எந்த ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட் படி பண்ணணும். 1 வேர்ட் கொஸ்டின்னா இந்த மாதிரி நீங்க சிம்பிளா பண்ணியே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.